ஹாய் ஹலோ கைஸ் வாட்சிங் கோடைமன் வித் ஹரிஷ் அண்ட் பரத். ஸோ இன்னைக்கு வழக்கம் போல ஒரு டிஃப்ரெண்டான டாபிக்ல தான் சந்திக்க வந்திருக்கோம். ஐபிஎல் பத்தி நம்ம நிறைய பார்த்தாச்சுங்க. ஸ்கேம் 11 ஃபர்கட்டன் ஐபிஎல் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐபிஎல் பிளேயர்ஸ் பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வரும். அந்த வரிசையில நீங்க தமிழ்ல பார்த்த மாதிரி டைட்டில் பார்த்த மாதிரி ஒன் சீசன் ஒண்டர், அதாவது ஒரு சீசன் மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு மற்ற சீசன்லாம் எங்க இருப்பாங்கன்னே தெரியும், ஆல் அட்ரஸே எல்லாமே காணாம போயிடுவாங்க, பெர்ஃபார்மன்ஸே இல்லாம. அந்த மாதிரி சில பிளேயர்ஸ் வந்து நாங்க கொஞ்சம் பொறுக்கி எடுத்து வச்சிருக்கோம். அதை தான் இந்த வீடியோல வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த வீடியோக்குள்ள பொறுத்த முடியும் ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். இந்த வீடியோ முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி மட்டும் தான் இருக்குமே தவிர உங்களோட இன்டர்நேஷனல் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு டொமஸ்டிக் ஸ்டாட்ஸோ வச்சு கிடையாது. அதனால ஐபிஎல்ல ஒரு ஒன் சீசன் வண்டரா இருந்த பிளேயர்ஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பரத் நீ ஸ்டார்ட் பண்ணுவேன், நான் ஸ்டார்ட் பண்ணவா? நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் நிறைய இடத்துல இந்த பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இவரை கிரிக்கெட் அட்டாக்ஸ்ல கூட பார்த்திருப்பீங்க. ஆனா இவர் 2 சீசன் மேல பெருசா ஆனதே கிடையாதுங்க. அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். ஆனா வந்து இவர் பண்ண சம்பவம் அந்த மாதிரி. இவரோட ஃபர்ஸ்ட் சீசனே வந்து ஆர்ஆர்காரரு கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுது. அதுக்கப்புறம் தான் இவருக்கு வந்து ஒரு புது கரியரே ஸ்டார்ட் ஆகுது. கிங்ஸ் 11 பஞ்சாப்ல ஒரு ஆப்பனண்ட், ஒரு வெல்தியான ஆப்பனண்ட் அடிச்சதால நம்ம கொஞ்சம் வெளில தெரியும். அந்த மாதிரி ஒரு ஆப்பனண்ட் சிஎஸ்கே வந்து 120 ரன்ஸ் அடிச்சு அவரோட ஃபர்ஸ்ட் மேட்ச் இப்ப பஞ்சாப் ஆடும்போது அவரு ஆக்சுவலி ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஷான் மார்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஷான் மார்ஸ் சொல்லிட்டு இவர் ஓப்பனிங் ரீப்ளேஸ்மெண்டா வருவாரு. வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே ஆப்போசிட்டா 120 ரன்ஸ் அடிச்சிருவாரு. எஸ், வால் தாட்டி கேள்விப்பட்ட மாதிரி இருக்கா? நான் சொல்லும் போதே கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. அவருதான் வந்து லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பெஸ்ட் ஒன் சீசன் ஒண்டரோட பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள். அதாவது பாத்தீங்கன்னா அந்த சீசன் 2011ல வந்து 463 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு, இன்க்ளூடிங் செஞ்சுரி 120 ரன்ஸ். அதுவும் இல்லாம 35 ஆவரேஜ் வச்சிருப்பாரு. அதுக்கு அடுத்த மேட்சே பாத்தீங்கன்னா ஒரு 4 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு, பவுலிங்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணி. அந்த சீசன் வந்து ஒரு ரிமார்க்கபிளான ஒரு கிங் ஸ்டார்ட்டா இருக்கும் அவருக்கு. ஆனா அடுத்த சீசனே பாத்தீங்கன்னா வந்து சரியாவே பெர்ஃபார்ம் பண்ணாம 6 மேட்ச்ல 30 ரன்னு. அதுல ஸ்ட்ரைக் ரேட் தான் வந்து பார்த்தோன்னா 75 வேற லெவல் ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி இருப்பாரு. அதுக்கு அடுத்த சீசன் 2013ல இன்னுமே ஹைலைட், ஒரு மேட்ச் 17 பால் ஆடி 6 ரன் தலைவன். அத்தோட போதுண்டா சாமி, நீ உனக்கு சான்ஸ் கொடுத்ததெல்லாம் போதும்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒதுக்கி வச்சிருப்பார். இந்த லிஸ்ட்ல நெக்ஸ்ட் இருக்கிற பிளேயர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிளேயர் நான் சொல்றப்ப நீங்க சர்ப்ரைஸ்லாம் ஆக மாட்டீங்க. நீ எப்படி ஒரு பிளேயர் வந்து சிஎஸ்கே முடிச்சு விட்ட ஒரு பிளேயர் சொன்னா, நானும் சிஎஸ்கே முடிச்சு விட்ட பிளேயர் தான் நான் வந்து சொல்ல போறேன். ஆனா ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, இவர் சிஎஸ்கேல ஆடி சிஎஸ்கே முடிச்சு விட்ட ஒரு பிளேயர். எஸ், நன் அதர் தென் தீபக் ஜகபீர் ஹூடா. இவரு வந்து பாத்தீங்கன்னா 2015ல இருந்தே ஆடிட்டு இருக்காரு. சரிங்களா? ரொம்ப வருஷமா ஆடிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இவர் ஸ்டாட்ஸ் எடுத்து பாக்குறப்ப எனக்கு லைட்டா சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு ஒரு விஷயத்துல. அதுக்கு நம்ம அப்புறம் வருவோம். 2022ல வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு பிரேக் த்ரூ சீசன் ஆகுது லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ்க்கு. அவங்க தான் அது ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஐபிஎல் ஆடுறாங்க. எடுக்கிற ஆக்ஷன்ல வந்து ஒரு 5வது பிக்கா லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் இவர் தான் எடுக்கிறாங்க, அதாவது ஆக்ஷன்ல. சரிங்களா? அந்த சீசன்ல வந்து ஒரு எனார்மஸான ஒரு சீசன், 420 ரன் 451 ரன் அடிக்கிறார். எக்ஸாக்டா சொல்லணும்னா டீசென்ட் ஆவரேஜ் வித் வெரி குட் ஸ்ட்ரைக் ரேட். ஆஹா, சூப்பரான சீசன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு இந்தியா டீம்ல எல்லாம் வந்து இடம் பிடிச்சு அவர் வந்து 4th இந்தியன் டு ஸ்கோர் செஞ்சுரி இன் T20 இன்டர்நேஷனல். அந்த அளவுக்கு வந்து அயர்லாந்துக்கு அகேன்ஸ்டா அயர்லாந்து சரி பரவாயில்ல அடிக்கிறாருல. அப்படி இருக்கும்போது தீபக் ஜகபீர் கூட ஒரு ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 மேட்ச் ஆடுறாரு. ஓடியும் வந்து டெபியூ பண்றாரு, ஓடியும் ஆடுறாரு. ஒன்னும் பெருசா பர்ஃபார்ம் பண்ணு வச்சுக்கோங்க, அது வேற விஷயம். ஆனா ஓகே, இன்டர்நேஷனல் லெவல் ஆடுறாரு. அதுக்கப்புறம் 2025ல என்ன நடந்துச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். சிஎஸ்கே வந்து அவர் எடுத்தாங்க, இவர் வந்து ஆடுறாரு. இவர் டோட்டலா அவரோட கெரியர்ல இந்த 451 ரன்ஸை தவிர வேற என்னடா பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி 2015ல இருந்து ஆடிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 10 வருஷம் 11 வருஷம் ஆடி இருக்காரு. ஆனா அந்த 450 ரன்ஸ் தவிர எந்த சீசன்ல 200 கூட தாண்டல மனுஷன். அதுவும் 2023 2025ல இன்னுமே மோசம், 100 ரன்ஸ் கூட தாண்டல. ஸ்ட்ரைக் ரேட் வந்து லெஸ் தென் 100. போன சீசன்லாம் ஐயோ சாமி, ஆவரேஜ் வந்து பார்த்தோம்னா 6, 2023ல ஆவரேஜ் வந்து 7. நெத்த சொல்றது சொல்லுங்க. இவரு தான் வந்து ஆக்சுவல் அண்ட் கரெக்ட் கேண்டிடேட் ஃபார் ஒன் சீசன் வண்டர். பர்ஃபெக்டான கேண்டிடேட்னே சொல்லலாம். ஸோ அடுத்து நான் சொல்ல போற பிளேயர் பாத்தீங்கன்னா, இவர் சிஎஸ்கே நீ எப்படி சொன்னீங்களோ அது மாதிரி இவர் டோனி ரிலேட்டடான ஒரு பிளேயர். டோனியோட டீம்ல ஆடி இருப்பாரு. இவர் பாத்தீங்கன்னா நாங்க வந்து இவர் பிரேக் த்ரூ கிடைக்கும் போது இவர் யங்ஸ்டர் நினைச்சிட்டு இருந்தோம். ஆக்சுவலி நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிருப்பீங்க. டோனியோட கேப்டன்சி இல்ல அப்போ. ஓகே, நீங்க கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க. டோனி இருந்த கைடன்ஸ்ல வந்து நல்லா விளையாடிட்டு இருக்காரு. அப்போ வந்து இவர் யங்ஸ்டரா இருக்கணும்னு நினைச்சா. இவரோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா இவர் 2010ல இருந்து விளையாடிட்டு இருந்திருக்காரு. அதுவும் வந்து இவர் டெபியூ பண்ணதே மும்பை இந்தியன்ஸ்க்கு. அப்பேற்பட்ட ஒரு பிளேயர் இவர் வந்து 2017ல ஒரு 24 விக்கெட் எடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் 3 மேட்சஸ் மிஸ் பண்ணியும் 24 விக்கெட்ஸ் எடுத்து ஆக்சுவலி 3 மேட்சஸ் விளையாடி தான் லீடிங் விக்கெட் டேக்கரா இருப்பாரு. அந்த மாதிரி ஒரு பயங்கர ஹைப்பான ஒரு பவுலர். அடுத்த சீசன் பாத்தீங்கன்னா 14 crores என்னமோ போறாரு. அதுக்கு அடுத்த சீசன் 13 crores கிட்ட என்னமோ போறாரு. அப்படிப்பட்ட ஒரு ஹைப்பான ஒரு பவுலர் ஜெய்தேவ் உனாத்கட். இவர் வந்து அந்த 2017ல இவரு அந்த ஸ்லோயர் டெலிவரிஸ் எல்லாம் பயங்கரமா எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இவர் பெரிய பவுலர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூட்டு போகாத இடமே கிடையாது. இந்தியாவில் ஆட வச்சுட்டாங்க. ராஜஸ்தான் வந்து இப்ப ஹை பீட்டிங் கொடுத்து எடுத்தாங்க. அந்த மாதிரி நிறைய ஹைட் கொடுத்து எடுத்த ஒரு பவுலர் இவரு. ஆனா இவர் அதிகபட்சம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் பெருசா விக்கெட்ஸே எடுக்கலங்க.
ஒரு 10 விக்கெட் 13 விக்கெட் எடுக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பவுலர். ரொம்ப 2010ல இருந்து இப்போ 25 வரைக்கும் விளையாடிட்டு இருக்காரு உமர் கான், நம்மளுக்கு தெரியும். ஆனா அந்த ஒரு சீசன் மட்டும் தான் அவருக்கு வந்து பிரேக் த்ரூவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கேயுமே அவர் பெர்ஃபார்மே பண்ணல. அதாவது இவர் பேர் வந்து ஜெய்தேவ் உணத்கட்டு இல்ல ஜெய்தேவ் வெளுத்துக்கட்டு அப்படின்ட்டு வந்து இந்த தமிழ் கமெண்ட்ரியில நானி எல்லாம் சொல்லிட்டு கிடப்பார்ல, அந்த மாதிரி ஒரு பவுலரா தான் மாறினாரு. இவர் ஆர்பிஎஸ்ல ஆடுறப்போ ஒரு சீசன் அந்த 17 சீசன்ல 2 விக்கெட்ஸ் குறைஞ்சு இவர் எடுக்கவே இல்லை நினைக்கிறேன். வரிசையா ஒரு 10 மேட்ச் தொடர்ந்து 2 விக்கெட்ஸ் சம்திங் வந்து எடுத்து அந்த ரெக்கார்ட் அது இருந்துச்சு, எக்ஸாக்டா தெரியல. ஆர்பிஎஸ் ஃபைனல்ஸ் வந்தது காரணமே இவர் தான். ஆமா, ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் வந்து கண்டிப்பா ஜெய்தேவ் உணத்கட் தான். சோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வந்து ஒரு 1 சீசன் 1 கேண்டிடேட், என்னோட வைஸ் கேப்டனா கூட நான் டீம்ல வைப்பேன். அந்த மாதிரி வந்து அந்த மாதிரி ஒரு திறமை படைத்த ஒரு மனிதர் 1 சீசனுக்கு. ஆமா. சோ நம்ம லிஸ்ட்ல அடுத்து பார்க்கக்கூடிய பிளேயருமே வந்து ஒரு பவுலர் தான். ஆனா இந்த தடவை வந்து கொஞ்சம் நாஸ்டாலஜிக்கா போலாம் அப்படின்னு வந்து ஒரு 2008க்கு உங்களை நான் வந்து கூட்டு போறேன். ஃபர்ஸ்ட் 2 பிளேயர்ஸ்மே நம்ம சிஎஸ்கே பத்தி பார்த்தோம். அப்புறம் வந்து தோனி ரிலேட்டட் இவன் ஒன்று சொன்னா. ஆனா இந்த பிளேயருமே வந்து சிஎஸ்கே பிளேயர் தான். 2008ல சிஎஸ்கே ஆடின ஒரு பிளேயர், சிஎஸ்கேவோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் அந்த சீசன்ல. வேற லெவல் பிளேயர்ப்பா அப்படின்ட்டு சொல்ற அளவுக்கு ஒரு பிளேயர். MS தோனி கேள்விப்பட்டிருப்பீங்க. இவரு வந்து மன்பிரீத் சிங் கோனி அப்படின்ட்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். நீங்க வந்து முன்னாடி இருந்து கிரிக்கெட் பாக்குறீங்கன்னா மன்பிரீத் கோனி அப்படின்ட்டு வந்து ஒருத்தர் ஆடி இருப்பாரு. அவர் 17 விக்கெட் 2008ல எடுக்கிறாரு. பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ். அதெல்லாம் பார்த்து இந்தியா டீம்லயே அவர் வந்து எடுக்கிறாங்க. ஐயோ சூப்பர்ப்பா அப்படின்னு ஆக்சுவலி லோவர் டவுன் தி ஆர்டர்ல ஹிட்டிங்கும் பண்ணாரு. சரிங்களா, சிக்ஸஸ் எல்லாம் அடிப்பாரு. பயங்கரமான ஒரு எக்ஸ்ப்ளோசிவான பேட்டர்ன்றப்போ எடுக்கிறாங்க. அவ்வளவுதான் எடுத்ததோட சரி. 2009 இருந்து ஆளையே காணோம். 10 விக்கெட் கூட எடுக்கல. ஐ திங்க் 8 விக்கெட் கூட எடுக்கல நினைக்கிறேன். ரொம்பவே வந்து ஒரு போரான சீசன். பேட்டிங்லயும் வந்து போவாரு. டெக்கான் சார்ஜஸ் வந்து பூரா பெர்ஃபார்ம் பண்ணி வெளில போவார். ஆமா, சிஎஸ்கேக்கு அதுக்கப்புறம் ஒரு சீசன் 2 சீசன் ஆடி 2010லயோ 11லயோ திரும்ப டெக்கானுக்கு போயிட்டு அங்கேயும் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணாம அவரோட கெரியர் வந்து அப்படியே ஃபேட் அவுட் ஆயிடுச்சு. இப்ப ரீசெண்டா அவர் லெஜெண்ட்ஸ் கிரிக்கெட்லாம் ஆடினாரு. அங்க வந்து சூப்பரா ஆடுவார்னு நான் எதிர்பார்த்தேன். அங்கேயும் வந்து ஒன்னும் சூப்பராலாம் ஆடல. அங்கேயும் வந்து அந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணிட்டு ஆமா அந்த 1 சீசன் ஒண்டருக்கு ஒரு டாக் வந்து மன்பிரீத் கோனி வந்து பயங்கரமா செட் பண்ணி வச்சுட்டு போயிட்டாருங்க. அவர் தான் ஆக்சுவலி ஆரம்பிச்சு விட்டது அப்படின்னு நினைப்பீங்க. அதுதான் கிடையாது. 2008ல இன்னொரு 1 சீசன் ஒண்டர் இருக்காரு. அதான் அடுத்த ஹரிஸ் சொல்ல போறோம். ஓ அவரா? சோ ஓகே, அவரை பத்தி பாத்துருவோம். எஸ், 2008ல தான் அவருமே வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் வந்து கொடுத்தாரு. ராஜஸ்தான் ராயல்ஸ் கப் அடிச்சிருப்பாங்க எல்லாருக்குமே தெரியும், ஷேன் வார்ன் கேப்டன்சில. அந்த சீசன் அவங்க ஃபைனல்ஸ் போறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இவர் இருந்தாரு. இவர் வந்து எப்படி நம்ம இஷான் கிஷான் வந்து இப்போ மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு பாக்கெட் டைனமைட்னு சொல்றோம், அந்த மாதிரி அந்த காலத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஒரு பாக்கெட் டைனமைட்டா வந்து இவர் செயல்பட்டிருக்காரு. பட்டு பட்டு பட்டுன்னு அடிப்பாரு. ஒரு 311 ரன்னோட அந்த சீசனுக்கு வந்து ஒரு நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்த ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ஒரு நல்ல பேட்ஸ்மேன் ஸ்வப்னில் அஸ்னோத்கர். அந்த டைம்ல வந்து நீங்க கிரிக்கெட் ஃபாலோ பண்றீங்கன்னா கண்டிப்பா இவர் தெரியும். ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து பெருசா பெர்ஃபார்ம் பண்ணி இந்த அளவுக்கு 300 ரன்லாம் அடிக்காத ஒரு காலத்தில் 2008 ஃபர்ஸ்ட் சீசனே வந்து ஒரு யங்ஸ்டர், யாரா இந்த பையன், நான் தான் இந்த பையன்ற மாதிரி ஒரு பிரேக் த்ரூ கொடுத்த ஒரு பையன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாளடைவில் அவருமே பெருசா பிரகாசிக்காதனால இந்த லிஸ்ட்ல வந்திருக்காரு. உங்களுக்கே தெரியும் ஆஃப்கோர்ஸ். ஆமா, ஆனா நைஸ் கேப்ல வந்து இன்னும் இஷான் கிஷன் மும்பை இந்தியன்ஸ் ஆடிட்டு இருக்கான்னு நினைச்சு பேசிட்டு இருக்கேன். ஹைதராபாத் போயிட்டாண்டா, ஏய் எழுந்திரிடா எழுந்திரி. ஒரு பாக்கெட் டைனமைட்டா இருந்தாரு. ஹைதராபாத்துக்கும் வந்து ஒரே ஒரு 1 மேட்ச் ஒண்டர். ஹைதராபாத்துக்கும் டைனமைட் தான். வெடிக்க வச்சா டிவியே வெடிக்க வச்சுட்டாரு அவரு. அந்த மாதிரி. சரி ஓகே. அடுத்து நம்ம லிஸ்ட்ல பார்க்கக்கூடிய பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு 6 சீசன் ஆடி இருக்காருங்க. ஆனா 6 சீசன் கண்டினியூஸாலாம் ஆடல. ஃபர்ஸ்ட் மும்பைக்கு ஆடி, அப்புறம் வேற ஒரு டீமுக்கு போயிட்டு, அப்புறம் திரும்ப மும்பைக்கு வந்து, அப்புறம் திரும்ப ஒரு 5 வருஷம் கழிச்சோ 6 வருஷம் கழிச்சு திரும்ப மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து ஆடின ஒரு பிளேயர். இவரு வந்து நீங்க யாரு கண்டுபிடிங்க முடிஞ்சா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நாங்க க்ளூ கொடுக்குறோம். இவர் வந்து ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேனுங்க. 2010ல இவர் பயங்கரமா ஆடுறாரு. ஒரு 419 ரன்ஸ் அடிக்கிறாரு. அந்த டீம் வந்து செம சென்சேஷன் ஆயிட்டு, அதுக்கப்புறம் மெகா ஆக்ஷன்ல இவர் வந்து எடுக்க முடியல, ரீட்டைன் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு மெகா ஆக்ஷன்ல இவரை எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் இன்னொரு பிளேயரே வச்சு யோசிக்கிறாங்க. ஆனா அந்த பிளேயர் வந்து ஒரு ஃபியூச்சரா இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேயருக்கு போயிடுறாங்க. இவருக்குமே வயசு கம்மி தான். தே சோஸ் ஹிம் ஓவர் ஹிம். அதனால வந்து இவரை விட்டுறாங்க. இன்னொரு ஒரு ஃபேமஸான டீம், டாப் டயர் டீம் வந்து இவர் எடுக்கிறாங்க. ஆனா வந்து பெருசா பிரகாசிக்கவில்லை. ஓகேங்களா? சோ இவர் வந்து இந்த 2010ல இவர் ஆடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, ஒரு லுக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, இவர் அடுத்த மகேந்திர சிங் தோனி அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது வந்து முடியா இருக்கட்டும், அவர் வந்து அந்த அடிக்கிற ஸ்டைலா இருக்கட்டும், அப்புறம் வந்து ஒரு விக்கெட் கீப்பர், பார்ட் டைம் விக்கெட் கீப்பரா இருக்கட்டும், இவர் தான் மகேந்திர சிங் தோனின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சது இவர் அடுத்த மகேந்திர சிங் தோனி இல்லடா, இவர் தான் வந்து அடுத்த மன்பிரீத் கோனி அப்படின்ட்டு. இவரு ஒரு 1 சீசன் வண்டர் மாதிரி தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாரு. எஸ், நன் அதர் தென் சௌரப் திவாரி. 2010ல ஹரி சொன்ன மாதிரி ஒரு 419 ரன்ஸ், வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். பட் இதுல என்ன சோகம் அப்படின்னா, அடுத்து வந்து ஒரு கிட்டத்தட்ட 9 சீசன் 10 சீசன் ஆடி இருப்பாருங்க டோட்டலா. சரிங்களா, எந்த சீசன்லயுமே இந்த சீசன் தாண்டி 200 ரன்ஸ் அடிச்சது இல்ல. இட்ஸ் பீன் a disaster. பட் வந்து ஆக்சுவலி 2023ல ஐ திங்க் மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டீசெண்டா ஆடி இருப்பாரு. ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும்.
ஆனா ஆமா வந்து அந்த ஒரு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருப்பாரு நினைக்கிறேன். ஆமா சைக்கிள் கம்மியான ஹாஃப் செஞ்சுரி ஒரு 55 கிட்ட ஆவரேஜ், ஏன்னா 2 தடவை தான் அவர் அவுட் இருப்பாரு சம்திங். இதுல என்ன காமெடி அப்படின்னா, எந்த பிளேயர் வந்து பேக் பண்ணி எந்த பிளேயர் மேல பெட் கட்டி அந்த பிளேயர் தான் ஃபியூச்சர்னு சொல்லி இந்த பிளேயரை டிராப் பண்ணாரோ அந்த பிளேயரை ரிப்ளேஸ் பண்ணி தான் இவர் ஸ்குவாட் டீமுக்குள்ள திரும்ப வருவார் 2023ல. அந்த பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா வேற யாரு, ரோஹித் சர்மாவை பாரு. எஸ், ரோஹித் சர்மாவை தான் ஆக்சுவலி அவங்க பேக் பண்ணி 2011 ஆக்ஷன்ல எடுக்கிறாங்க. சௌரப் திவாரியா ரோஹித் சர்மாவான்னு யோசிக்கிறப்போ ரோஹித் சர்மா வந்து எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா இஸ் ஹிஸ்டரி ஃபார் மும்பை இந்தியன்ஸ். 2023ல ரோஹித் சர்மாக்கு ஒரு சின்ன இன்ஜுரி வரப்போ திரும்ப சௌரப் திவாரி லைன் அப்ல வராது, அதனால திரும்ப போயிடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். நினைச்சு பாருங்களேன், ஒரு டிசிஷன் ஒரு பிரான்சைசியோட எதிர்காலத்தையே மாத்தி இருக்கு அப்படின்றது. நினைச்சு பாருங்களேன், ஒருவேளை 2011 மெகா ஆக்ஷன்ல மும்பை இந்தியன்ஸ் வந்து போன சீசன் நல்லா இருக்கான் சௌரப் திவாரி 420 ரன்ஸ் அடிச்சிருக்கான், நம்ம அவனே எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்திருந்தாங்க அப்படின்னா இந்நேரம் என்ன ஆயிருக்கும் மும்பை இந்தியன்ஸ். ட்ரஸ்ட் இன்ஸ்டிங்ஸ் கட் ஃபீல் என்ன வேணா சொல்லுங்க, பட் எனிவே தட்ஸ் ஒன் டெசிஷன் தே மேட். நம்ம 2008ல தோனிக்கு எப்படி சொன்னோமோ அதே மாதிரி 2011ல மும்பை இந்தியன்ஸ் ரோஹித் சர்மாவுக்கு பண்ணது ஒரு செமையான கட் ஃபீல் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பிளேயரை பாத்துருவோமா. சோ நம்ம அடுத்து பார்க்க போற பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா பரத்தோட ஃபேவரட் பிளேயர். இவர் ஒரு இங்கிலீஷ் பிளேயருங்க. தெரிஞ்சிட்டு இருக்கோம், நிறைய பேர் நம்ம சேனல் ரெகுலரா பாக்குறீங்களால தெரிஞ்சிட்டு இருக்கோம். ரொம்ப பூவாங்க. அந்த டைம்ல வந்து 2019ல வந்து இவர் டெபியூ பண்ணாரு. அப்போ வந்து கவுண்டி மேட்சஸ் எல்லாம் பார்த்துட்டு ஏய் இந்த ஆளா செம்மையாடும் போடு, ராஜஸ்தான் மாஸ் காட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜஸ்தான் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பஞ்சாபுக்கு போனாரு தலைவர். பஞ்சாப் வரைக்கும் வந்து போயிட்டு தான் இருந்தாரு, அடிப்பாண்டான்னு சொல்லிட்டு கடைசியா ஒரு வழியா 2022ல ஒரு 437 ரன்ஸ் என்னமோ அடிக்கிறாரு வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 182. அந்த சீசன் வந்து ஒரு பயங்கரமான பிரேக் த்ரூ. நடுவுல மிடில் ஆர்டர்ல வந்து பஞ்சாபுக்கு அதுதான் வந்து மிஸ்ஸிங்கா இருந்துச்சு. அந்த குறையை தீர்த்து வச்சு அடுத்த சீசன் பாத்தீங்கன்னா ஒரு 9 மேட்சஸ் விளையாடி 273 ரன்ஸ் அடிச்சு ஒரு 163 ஸ்ட்ரைக் ரேட்ல டீசெண்டா 9 மேட்சஸ்க்கு ஒரு டீசெண்டான இது. அதுக்கப்புறம் அப்படியே விலைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அணைஞ்சு இப்போ வந்து என்ன நிலைமையில இருக்கு, ஆர்சிபி கிட்ட விளையாடிட்டு இருக்கு. ஆர்சிபில விளையாட வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் வந்து கதறிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பிளேயர். எஸ், நான் சொல்லும் போதே பாதியிலே கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க, லியாம் லிவிங்ஸ்டனை தான் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன். அதாவது பொதுவா நம்ம ஒரு ஆர்சிபி பிளேயர் இந்த லிஸ்ட்ல எடுத்தோம் அப்படின்னா வந்து ஆர்சிபி ஃபேன்ஸ் நம்மள திட்ட வந்துருவாங்க, அதை எப்படி நீ சொல்லலாம் அப்படின்ட்டு. ஆனா இந்த பிளேயரை பத்தி சொல்றப்போ கரெக்ட் ப்ரோ, இவர் தான் ப்ரோ நம்பர் 1 நீ சொல்லிருக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு பிளேயர். எங்க போன சீசன்லாம் வந்து 10 மேட்சோ 11 மேட்ச் ஆயிருப்பாரு நினைக்கிறேன், மேட்சஸ் ஷூரா தெரியல. ஆனா 110 ரன், அதுலயும் அந்த ஒரு 50 வந்து குஜராத்துக்கு அகைன்ஸ்டா வந்துருச்சு. சரிங்களா, மட்டமான ஆவரேஜ், மட்டமான ஸ்ட்ரைக் ரேட். நான் இப்பவும் சொல்றேன் எனக்கு லிவிங்ஸ்டன் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவருடைய பவர் எல்லாம் பயங்கரம். சரிங்களா, அவர் நின்னாருன்னா முடிச்சு கொடுத்துருவாருங்க. நான் அவ்வளவு மேட்ச் பாத்திருக்கேன். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு செட் ஆகாத ஒரு பேட்டர் நிறைய பேர் பாத்திருப்போம் லிஸ்ட்ல. அந்த மாதிரி ஒரு லிஸ்ட்ல இருக்கிற பிளேயர் இந்த லியாம் லிவிங்ஸ்டன். ரொம்ப ரேரா தாங்க நம்ம இந்தியால ஆடி பாத்துருக்கேன். ஜாஸ் பட்லரா இருக்கட்டும், பில் சால்ட்டா இருக்கட்டும், இந்த பேர் தான் ரொம்ப ப்ரூவ் பண்ண பிளேயர்ஸ். அதை தாண்டி இங்கிலீஷ் பிளேயர்ஸ் இயான் மார்கனே ரொம்ப கம்மி தான். அண்ட் ஒரு சின்ன அப்டேட் ஃபார் ஆர்சிபி ஃபேன்ஸ், அப்டேட்னு கேட்டுனே இருந்தீங்க ஐபிஎல்ல. அதுக்கேற்ற மாதிரி லியாம் லிவிங்ஸ்டன் நம்ம சொல்லிட்டோம். ஆர்சிபி இஸ் செட் டு லீவ் லியாம் லிவிங்ஸ்டன். இது வந்து டாக்ஸ்ல இருக்கு, மோஸ்டா வந்து கன்ஃபார்ம் ஆயிடுங்க. ஓகேங்களா, சோர்ஸ் யாருன்னு கேட்பீங்க. சோர்ஸ் உங்களுக்கே தெரியும், அந்த ஹுப்ளி டைகர்ஸ்ல ஸ்கவுட்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற என்னுடைய ஃப்ரெண்டு. அங்க நிறைய பேர் இருக்காங்க, 4-5 பேர். அதனால தைரியமா சொல்லலாம், அது அவர்கிட்டயே தெரியும். சொல்லிட்டு அவர்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு, லைக் வந்து ஆர்சிபி லியாம் லிவிங்ஸ்டனை மோஸ்டா விட்டுருவாங்க, அவங்களுக்கு வந்து பர்ஸ் வேணும். பிகாஸ் தேர் கோயிங் ஃபார் அ ஃபென்டாஸ்டிக் பை, ஒரு டிஃபரெண்டான பை, ஆனா வந்து சூப்பரான பை, காசு ஆனா அதிகமா போவாங்கன்னு ப்ரெடிக்ட் பண்றாங்க ஆர்சிபி. அதனால லிவிங்ஸ்டனை வந்து லீவ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது என்ன பைன்னு எனக்கு தெரியல. நான் இவரா அவரும் கேட்டேன், அவர் சிரிச்சுனே இருந்தாரு. இதான் சொல்றியே சொல்லி கெஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. சோ நீங்க கமெண்ட்ஸ்ல கெஸ் பண்ணுங்க யாரா இருக்கும். நல்ல பவுலர் எடுக்கணும் ஆர்சிபி இருக்கிற நிலைமைக்கு. ஏன்னா வந்து கண்டினியூ பண்ண மாட்டாரு. புவனேஸ்வர் குமாருமே ஒரு அவரோட க்ளோசிங் ஸ்டேஜ் ஆஃப் கரியர்ல தான் இருக்காரு. இன்ஜுரிஸும் வந்துட்டு இருக்கிற நிலைமையில ஒரே ஒரு ஜாஸ் ஹேசல்வுட் வச்சுட்டு எப்படி ஃபியூச்சர் எடுத்துட்டு போக முடியும்? ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் வேணும். அதுக்கப்புறம் நீங்க யார வேணா எடுங்க, கேமரான் கிரீன் எடுங்க, யார வேணா எடுங்க. நான் கேமரான் கிரீன் சொல்லவே இல்லையப்பா. இல்ல, நல்ல பையன் எல்லாரும் கண்ணும் கேமரான் கிரீன் தான் போகுது. அவர் போட மாட்டாருன்னு நம்ம சொல்லிட்டோம். நான் கேட்டேன் கிரீனான்னு கேட்டேன், அதுக்கு அவர் வந்து கிரீன்லாம் இல்ல, கிரீன்ல நான் அவங்க எடுத்து பட்டது போறோன்ற மாதிரி சிரிச்சிட்டு சொன்னாரு. சோ ஐ திங்க் கிரீன் இருக்க மாட்டாரு, மேபி டிஃபரெண்டான ஆப்ஷன் தெரியல யாரா இருக்கும். இங்க இழுக்காதீங்க. நெவர். ஓகே, இந்த லிஸ்ட்டை வந்து க்ளோஸ் பண்றதுக்கு ஒரு பிளேயர். இவன் எப்படி வந்து லியாம் லிவிங்ஸ்டன் வந்து என்னோட ஃபேவரட் பிளேயர்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாலும், அதே மாதிரி இன்னொரு பிளேயரை பார்த்து நான் பயங்கரமா ஹைப் பண்ணிட்டு இருந்தேன். 2022ல இருந்து ஆஸ்திரேலியால வந்து டொமஸ்டிக் எல்லாம் பார்த்துட்டு இப்ப வேற லெவல்ல ரிசீவ் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பேன். 2023லயோ 24லயோ வந்து பீக் ஆகுதுங்க. ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச்ல சவுத் ஆஸ்திரேலியன் ரெட் பேக்ஸ்க்காக வந்து ஒரு 29 பால்ஸ்ல செஞ்சுரி அடிச்சு ஒரு எனார்மஸான ரன் சேஸ், அதெல்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அதெல்லாம் பார்த்துட்டு சொல்றேன், இது இங்க பாரு இவனை பத்தி பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் ஆக்ஷன் நடக்குது, ஆனா ஆக்ஷன்ல அன்சோல்டா போறான், இவனை பார்த்து சிரிக்கிறான். என்ன அடே அவ்வளவு ஐப்பு கொடுத்த ஆக்ஷன்ல எடுக்கவே இல்லை அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு டீமுக்கு இன்ஜுரி வருது,
அந்த இன்ஜுரி ரிப்ளேஸ்மெண்டா வராரு, வந்து ஒரு ஸ்டார்ம் கிரியேட் பண்றாரு ஐபிஎல்ல. 9 மேட்ச்ல வந்து கிட்டத்தட்ட 330 ரன்னு வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 255 and it took IPL by storm. Of course none other than Jake Fraser McGurk. லுங்கிசன் என்கடிக்கு பதிலா 2024ல வந்து ரிப்ளேஸ்மெண்ட் பிளேயரா வந்த இவரு இட் டுக் எவ்ரி ஒன் பை சர்ப்ரைஸ். பட் பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு தெரியும் அவரோட கேலிபர் எப்படி அப்படின்ட்டு. ஹரிஷ் நான் சொல்லியிருந்தேன் கலாய்ச்சல்ல இப்ப பாடுற அடிக்கிறான். அது இவனை மும்பை இந்தியன்ஸே போட்டு அடிச்சிருப்பாரு ஒரு மேட்ச் 27 balls 85 அடிப்பாரு. அந்த மேட்ச்ல பார்த்துட்டு அவனும் ஒத்துக்கிட்டான், ஏ அப்பா சாமி சூப்பர் பா. ஒரு ஷாட் அப்படி போடுறாரு, நான் 140 போடுற பால லாங் ஆன்ல தூக்கி அடிக்கிறான் அந்த மனுஷன், முட்டி போட்டுலாம் அடிக்கிறான், என்ன அடி அடிச்சாப்பா. அதெல்லாம் பார்த்துட்டு சில்லறை எல்லாம் செதற விட்டு டெல்லி என்ன பண்றாங்கன்னா வந்து திரும்ப ஒரு 10 கோடிக்கு வந்து அவர் எடுக்கிறாங்க ஆக்ஷன்ல. எல்லாருமே நல்லா சரிங்க தான் சொன்னோம். அதுக்கப்புறம் 2025 ஐபிஎல் வருது, இவரும் ஓப்பனிங்ல ஆடுறாரு. 6 மேட்ச்ல 55 ரன்னு. போன சீசன்ல ஸ்ட்ரைக் ரேட் வேற லெவல் பா அப்படின்னு சொன்னோமோ, 250 ஸ்ட்ரைக் ரேட் சொன்னோமோ, இந்த சீசன் அட்லீஸ்ட் ஒரு 150 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடிந்தாலாச்சும் நம்ம மனசு ஏத்திருக்கோம். 105 ஸ்ட்ரைக் ரேட்ல ஆடி ஒரு மட்டமான ஒரு ஐபிஎல் சீசனை வந்து முடிச்சு விடுறாரு மிஸ்டர் ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க். அவர் இங்க மட்டும் தான் மட்டமா பர்ஃபார்ம் பண்ணி ஒரு 1 பேட் சீசன் பா அப்படின்னு வந்து சொல்லலாம். பட் ஆக்சுவலி இல்ல, அவர் எல்லா இடத்துலயுமே அவர் ஆஸ்திரேலியாவுக்கு ஆடுறாரு. ஆஸ்திரேலியால ஒரு பேட் இன்டர்நேஷனல் கேரியர். அதுக்கப்புறம் அவர் நிறைய ஒரு சவுத் ஆஸ்திரேலியன் ரெட் பேக்ஸ் அங்க திரும்ப போய் ஆடுறாரு, அங்கேயும் வந்து அவர் சொதப்படுறாரு. பிக் பேஷ்ல மெல்போர்ன் ரெடிகேட்ஸ்க்கு போய் ஆடுறாரு, அங்கேயும் சொதப்படுறாரு. எக்கச்சக்க லீக்ஸ், எல்லா லீக்ஸ் எங்க ஆனாலும் வந்து ஒரு ஃபெயிலியரா இப்போதைக்கு இருக்காரு ஜேக் ஃப்ரேசர் மெக்கர்க். அவரோட டேலண்ட் உண்மையிலேயே வந்து யங்ஸ்டர்ஸ் 23 இயர்ஸ் 24 தான் சம்திங் ஆகுது. ஸோ அவர் டேலண்ட்டுக்கு வந்து டவுட்டே இல்லை. பட் ஐபிஎல்னு வரப்போ இவர் வந்து 1 சீசன் வண்டர் லிஸ்ட்ல வந்து வந்திருக்காரு. இட்ஸ் டூ early to judge. பட் ஆனா இப்ப பார்த்த வரைக்கும் இவர் எல்லா இடத்துலயும் ஃபிளாப் ஆயிட்டாருனால இவர் வந்து 1 சீசன் வண்டர்ல தாராளமா வச்சாரோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வச்சிருக்கோம். ஸோ அவ்வளவுதான், நான் வீடியோ முடிஞ்சு போச்சா, வேற பிளேயர்ஸே இல்லையா. ஆனா சில பிளேயர்ஸ் நான் பார்த்திருக்கேன் முன்னெல்லாம் வந்து இவங்க ஒரு மேட்ச் வந்து பயங்கரமா ஆடுவாங்க, அதுக்கப்புறம் காணாம போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அந்த பேர்லாம் நாங்க எப்படி விடுவோம், அதனால அவங்களுக்குன்னு ஒரு தனி கேட்டகரியே வச்சிருக்கோம். எஸ், தே ஆர் அண்டர் த கேட்டகரி 1 match wonder. எஸ், ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர பேரு நம்மளுக்கு வந்து மன்விந்தர் பிஸ்லா தான். அந்த 2012 ஃபைனல்ஸ் கேகேஆர் சிஎஸ்கே. அப்கோர்ஸ் ஒரு எங்க இருந்தோ வந்து ஒரு ஸ்டாம் மாதிரி வந்தாரு, ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா தான் வந்தாரு. யார் மனிஷ் பாண்டேக்கு பதில் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவனுக்கு பதிலா வந்துட்டு போட்டோம், தெரியல, கன்ஃபார்மா தெரியல எனக்கு. வந்தாரு, போட்டு பொழந்து எடுத்தாரு. ஒரு 80 ரன்னாடா. ஆமா, 45 பால்ல இதுல 80 ரன் அடிச்சு. ஐ திங்க் விடுங்க, பேச வேணாம், என்ன சொல்றது. அவன் பேசுவான், எப்படி பேசுவான். அந்த சீசன் அந்த மாதிரி அடி, அந்த அடி அப்படி எங்கேருந்தோ வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் எல்லாம் ஃபைனல்ஸ் அடிக்கிறது எங்க போங்கா இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆட்டு போயிருப்பாரு. அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபைனல்ஸ்ல 180 ஸ்ட்ரைக் ரேட் அடிச்சிருப்பாரு நினைக்கிறேன், 180+ ஸ்ட்ரைக் ரேட். அப்போ ஒரு கரியரோட ஸ்ட்ரைக் ரேட், கரியரோட ஆவரேஜ் எடுத்து பாக்குறப்ப அட்லீஸ்ட் ஒரு 140 அடிச்சிருப்பாருப்பா, 135 அடிச்சிருந்தா கூட நல்ல பிளேயர்ப்பா அப்படின்னு வந்து நினைப்பீங்க. அவரோட ஐபிஎல் கேரியர் ஸ்ட்ரைக் ரேட் பாத்தீங்கன்னா 113 இருக்குங்க. ஐயோ, எப்படிங்க இந்த மனுஷரை வந்து நாங்க அடிக்க விட்டோம் அந்த ஃபைனல்ஸ், சத்தியமா தெரியல. அந்த ஒரு மேட்ச் அடிச்சதுக்காகவே அடுத்த சீசன்லாம் அவருக்கு சொல்லிட்டு வேற சான்ஸ் கொடுப்பாங்க, பரவாயில்ல விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு டீம்லயாச்சும் சும்மா வச்சு எடுத்து வைப்பாங்க. ஆமா, அப்படி எவ்வளவு வருஷத்துக்கு எடுத்து வைக்க முடியும். ஆதித்ய தாரேவா அவரு மும்பை இந்தியன்ஸா அவங்க ஆதித்ய தாரே இந்த லிஸ்ட்ல சேர்க்கணும். பட் ஆனா அவரு எதுவுமே பண்ணல, அவர் சொல்ற அளவுக்கு கூட எதுவுமே பண்ணல. இந்த 1 ball wonder சொல்லலாம், சொல்லலாம். அதனால இந்த கேட்டகரியா வந்து எடுத்துட்டோம், அவரை ஆதித்ய தாரே எடுத்துட்டோம். சரி, சிஎஸ்கே ஃபேன் நான் புண்பட்டா மட்டும் பத்தாது, சரியா, ஆர்சிபி ஃபேனையும் புண்பட வைப்பேன்னு சொல்லி அடுத்த சொல்ல போற பேர் வந்து ஆர்சிபி ஃபேன். இந்த பேரை சொன்னாலே வந்து எழுந்து வீடியோ க்ளோஸ் பண்ணிட்டு போயிருவாங்க. நாங்க எப்படி ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆமா, 2012 நாங்க எப்படி இந்த ஒரு பிளேயர் தர்மாடி வாங்கி 2012 ஐபிஎல் ஃபைனல்ஸ்ல இவர் மேன் ஆஃப் தி மேட்ச் ஆனாரோ, அதே மாதிரி 2016 ஐபிஎல் ஃபைனல்ஸ்ல அந்த ஒரு மேட்ச் தான் எனக்கு தெரிஞ்ச அவர் பர்ஃபார்மே பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஐபிஎல்ல மேன் ஆஃப் தி மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் வாங்கி அவர் வந்து ஆர்சிபியோட ஹோப்ஸை வந்து பெங்களூர்லயே அவங்க சொந்த ஊர்லயே வந்து முடிச்சு விட்ட ஒரு பிளேயர் வேற யாரு, பென் கட்டிங் தான். அந்த மேட்ச்ல வந்து 15 balls 39 அடிச்சிருப்பாரு நினைக்கிறேன். அதுவும் அந்த கடைசியும் ஒரு வாட்ஸனை போட்டு வச்சு செஞ்சு விட்டு அமைச்சிருப்பாரு. பவுலிங்ல வந்து 2 குரூஷியல் விக்கெட், கிறிஸ் கெயில் விக்கெட் எடுத்திருப்பாரு. ஐ திங்க் அதுக்கப்புறம் கேஎல் ராகுல் விக்கெட் அவர் தான் எடுத்திருப்பாரு. பேசும் ஆக்சுவலி கப் வரதுக்கு முன்னாடி இருக்குமே அவர் தான் வந்து பெரிய வில்லனா இருந்தாரு. ஆமா, அந்த அளவுக்கு வந்து ஒரு பிளேயர். பட் அகைன் அவர் வந்து பர்ஃபார்ம் பண்ணதே ஒரு மேட்ச் தான், ஆனா வந்து ஃபைனல் ஜெயிச்சு கொடுத்துட்டாரு அப்படின்றப்போ அவரும் இந்த லிஸ்ட்ல நாங்க வந்து வைக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு பிளேயர் வந்து நம்ம சொல்லி ஆகணும். அவர் வந்து ஒரு நல்ல பிளேயர் தான், கடைசி 25ல கூட சூப்பரா விளையாண்ட ஒரு பிளேயர். எல்எஸ்சிக்கு ஒரு இம்பார்ட்டன்டான பிளேயர்னே சொல்லாங்க, அடுத்த கேப்டன்சி மெட்டீரியல் கூட சொல்லலாம். ஆமா, ரீடைன் பண்ணாங்கல்ல, ஐ திங்க். ஆமா, 2025ல வந்து எல்எஸ்சி ரீடைன் பண்ணாங்க. ப்ராஸ்பெக்டா பாக்குறாங்க அவரை. டொமஸ்டிக்லயுமே பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ண ஒரு பிளேயர். இவர் வந்து பாத்தீங்கன்னா எல்எஸ்சியோட ஃபர்ஸ்ட் சீசன் 22ல வந்து ஒரு மேட்ச் சிஎஸ்கே அகைன்ஸ்டா ஜெயிச்சிருப்பாங்க எல்எஸ்சி. அதுல வந்து இவர் பினிஷ் பண்ணி
தோனியா பினிஷ் பண்ணாம ஒரு பத்தோனியா வந்து இத்தினோண்டு தான் இருப்பாரு பாக்குறதுக்கு. டெய்லண்டர்ல வந்து லோயர் ஆர்டர்ல வந்து டமால் டமால் அடிச்சு யார் அந்த பையன் சிஎஸ்கே ஆப்போசிட்டா இப்படி அடிக்கிறான்னு சொல்லிட்டு அனாந்து பார்த்து டோனி இல்ல இது பத்தோனிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்ட்ரி கொடுத்து ஒரு 3 வருஷம் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் பெருசா எதுவுமே பண்ணல. போன சீசன் தான் ஒரு சுமாரா ஆடி இருக்காரு. ஆனா ஒரு ஹை கேலிபர் இருக்கிற ஒரு பிளேயர், டொமஸ்டிக்ல ரெகுலரா பெர்ஃபார்ம் பண்ற ஒரு பிளேயர். எனக்கு பர்சனலா நான் எப்படி 2022லயே என்னமோ நான் சொல்லியிருப்பாங்க, ரியான் பராக் வந்து ஒரு டவுன்ஃபால்ல இருக்கும்போது ரியான் பராக் இந்த பிளேயர் டேலண்ட் இருக்கு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன பிளேயர் யாருமே நம்மள எல்லாம் கலாய்ச்சாங்க. ஆனா ரியான் பராக் இந்தியா ஆடுவான்னு நான் சொல்லியிருந்தேன் 5 இயர்ஸ்ல. டூ அடுத்த 2-3 இயர்ஸ்லயே வந்து இந்தியா ஆடிட்டாரு. அந்த மாதிரி நான் ரொம்ப நம்புற ஒரு பிளேயர் ஆயுஷ் பதோனி. அவர் வந்து இந்த ஒன் மேட்ச் ஒண்டர் கேட்டகரியில எடுத்துக்கலாம், அந்த சிஎஸ்கே மேட்ச்க்கு ஆப்போசிட்டா அடிச்சதுனால. ஆனா ரியான் பராக் இவ்வளவு கூவறத பார்த்தா ரியான் பராக் ஒரு பயங்கரமான தீவிரமான ரசிகனா இருப்பான் போல ஹரிஷன் தான் நினைப்பீங்க. அதான் கிடையாது. இந்த லிஸ்ட்ல வந்து ரியான் பராக் முதல்ல வைக்கணும்னு சொன்னதே இவன் தான். உனக்கு ஊசி போட சொன்னதே இந்த டாக்டர் தாண்டா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ரியான் பராக் வந்து செம்ம டேலண்ட் எடுக்கணும். ரொம்ப ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கிளீனா இருக்கும். ஆனா எனக்கு ஆட்டிடியூடாவும் சரி, அவருக்கு வந்து கன்சிஸ்டன்சியாவும் சரி பிடிக்கவே பிடிக்காது. கடைசி 2 சீசன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அதை அவர் எடுத்துட்டு போனா அவர் ஃபியூச்சர் நல்லது. அந்த கவாத்தியில போயிட்டு காலில் விழுந்தேன். அது ஆக்சுவலி நீங்க நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா அது ஹரிஷ் மாதிரி தான் இருப்பான். எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. நாங்க எல்லாம் போட்டு கலாய்ச்சிட்டு இருந்தோம். ஹரிஷ் அது நீ தானே ஹரிஷ் உண்மையை சொல்லு அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு வந்து ரியான் பராக் கண்ணி எல்லாம் இல்லைங்க. நான் வந்து ஒரு டேலண்ட் ஸ்கோப் பண்ணிருக்கேன். சரி சரி, மும்பை இந்தியன்ஸா? சரி, ஓகேப்பா. ஓகே, இதுல ஆக்சுவலி நாங்க வந்து சில நோட்டபிள் மென்ஷன்ஸ் எல்லாம் இருக்காங்க. இந்த பிளேயர்ஸ்லாம் நாங்க வந்து சொல்லியிருக்கணும்னு எதிர்பார்த்தோம். பட் தென் அவங்க வந்து சில அன்பார்ச்சுனேட் சர்க்கம்ஸ்டன்சஸ்னால இந்த பிளேயர்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணாம போயிருப்பாங்க. அதுல வந்து ஃபர்ஸ்ட் இந்த லிஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா உம்ரான் மாலிக். 2022 நினைக்கிறேன் ஒரு 22 விக்கெட்ஸ் எடுத்திருப்பாரு அந்த வருஷம். பட் அதுக்கப்புறம் வந்து அவர் அவ்வளவு விக்கெட்ஸ்ல எடுத்து நம்ம பார்த்ததே இல்லை. ஆக்சுவலி விளையாடி பார்த்ததே வந்து ரேரு. அதான் அது காரணமே. ஆக்சுவலி பயங்கரமான இன்ஜுரி. பட் ஆனா இன்ஜுரிஸ் கன்சர்ன்ஸ் எல்லாம் அவர் குறைச்சி மேட்ச் அதுக்கப்புறம் விளையாடவே இல்லை, குறைச்சிதான். அவர் இன்டர்நேஷனல் கெரியர்லயுமே வந்து ஒரு 10+ எக்கானமி வந்து போட்டுட்டு இருந்தாரு. அப்படி இருக்கிறப்ப அந்த இன்ஜுரி இல்லாம இருந்தா இவருக்கு கெரியர் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும்னு நினைச்சு, அதனால இன்ஜுரினால தான்ப்பா இவர் வந்து 1 சீசன் ஒன்றா இருந்தாருன்னு சொல்லி அவர் நாங்க ஆட் பண்ணல. இதே மாதிரி இருக்கிற இன்னொரு பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் நதர் மயங்க் யாதவ். சேம் கேட்டகரி, சேம் டைப் ஆஃப் பவுலர். ஒரு சீசன் ஆடினாரு 150+ வந்து ரெகுலரா கிளாக் பண்ணி பயங்கரமான சீசன் வந்து எடுத்தார் 24ல. அதே மாதிரிதான் பேக் வந்து பிடிச்சிக்கிச்சு. அதுக்கப்புறம் வந்து இன்ஜுரி கன்சர்னால இந்த சீசன் ஃபுல்லாவே வந்து ஆடல. சோ இவங்கெல்லாம் வந்து ஸ்பெஷல் மென்ஷன் வந்து வைக்கணும்னு நினைச்சேன். சோ இவங்க வந்து 1 சீசன் ஒண்டர், 1 மேட்ச் ஒண்டர் எல்லாம் பார்த்துட்டோம். நோ மேட்ச் ஒண்டருங்க. இந்த ஆள் எதுக்கு ஐபிஎல் விளையாடுறானே எனக்கு தெரியல. அதாவது ரொம்ப சுமாரான பர்ஃபார்மன்ஸ். ரொம்ப வருஷம் ஆடிக்கிட்டு எந்த சீசனுமே வந்து ஒரு பீக்குக்கும் போல. எல்லா சீசனுமே வந்து சுமாரா அட்லீஸ்ட் ஆவரேஜ் ஆச்சு விளையாடி டீமுக்கு ஓரளவு கான்ட்ரிபியூட் பண்றாரா, மெயின் சிச்சுவேஷன்ஸ்ல ஏதாவது ஜெயிக்க வச்சிருக்காரா அப்படின்னு பார்த்தோன்னா எங்கேயோ 1-2 மேட்ச் அப்படிதான் ஒரு சீசனுக்கு அப்படிதான் விளையாடி இது பண்ணுவாங்க. அதுவும் இல்லாம பெரிய ஸ்கோர்ஸ் எல்லாம் பெருசா அடிக்காத ஒரு பிளேயர். இப்ப ரீசெண்டா ஒரு சீசன் அடிச்சிருக்காரு 25ல ஒரு பிளேயர், ஓகேங்களா? அது கூட விட்டுருங்க. மத்த சீசன்ஸ் எல்லாம் ஒரு 6-7 வருஷம் கிட்ட ஆடுறாங்க. இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க யோசிச்சுட்டு இருக்கேன். எதுக்கு இவங்களை திரும்ப திரும்ப எடுக்கிறாங்க அப்படின்னு நாங்க யோசிச்சுட்டு புலம்பிட்டு இருந்த சில பிளேயர்ஸ், 2 பிளேயர்ஸ் மெயினா எஸ்பெஷலா. நான் ஒத்துக்க மாட்டேன். ஒரு பிளேயர் எனக்கு பிடிக்கும். ஆனா ஒண்ணு ஷாருக் கான். அவரு ஒத்துக்க மாட்டாரு. ஆனா வந்து எனக்கு இந்த பிளேயர் வந்து நான் ஐபிஎல் ரொம்ப எதிர்பார்த்தேங்க. ஒரு அடுத்த பொலாடுன்னு தான் சொன்னாங்க பஞ்சாப் வந்து இவர் விளையாடும் போது. ஆனா வந்து ஒண்ணுமே பண்ணல பெருசா. இவர் வந்து வைஸ் கேப்டன்சி கொடுத்து அந்த ரேஞ்சுக்கு எல்லாம் பார்த்தாங்க பஞ்சாப். பட் ஆனா தூக்கி போட்டாங்க. பஞ்சாபே வந்து இவர் சரிப்பட்டு வர மாட்டாருன்னு சொல்லிட்டு ஜிடில ஓரளவு குரூப் மை அவர் கொடுத்த பொசிஷனை யூஸ் பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா அங்கேயும் பெருசா இது எல்லாம் பண்ணல. போன சீசன் ஒரு குரூசியலா 2 மேட்ச் ஆனாருன்னு நினைக்கிறேன். அது தவிர அங்கேயுமே ஜிடிலுமே பெருசா பண்ணல. போன சீசன் டீசெண்டா ஆடி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி ஒண்ணுமே பண்ணல பெருசா. அடுத்த சீசன்ல தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் அடுத்த பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா இவர் காஷ்மீர்ல இருந்து வந்த பிளேயர். காஷ்மீரோட ஹோப்ஸா இப்படி வச்சிட்டு வந்துட்டு இருக்க ஒரு பிளேயர். பயங்கரமான கன் பேசுவேன். ரீல்ஸ் எல்லாம் நான் சும்மா திறந்து பார்த்திருக்கேன். இவ்வளவு மில்லியன் வியூஸ் எல்லாம் போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா பார்த்த ஒரு பிளேயர். ஆனா இவர் அடிச்சு பால் எப்படா கிரவுண்ட் விட்டு வெளில போவோம் அப்படின்னு ஏக்கமா பார்த்த பிளேயர்னு சொல்லலாம். ஏன்னா அடிக்கவே மாட்டாருங்க. எல்லா மேட்சும் வந்து ஹைதராபாத் தாங்க ரொம்ப அடிப்பட்ட டீம் இவரால. இப்போ எல்எஸ்சி விளையாடிட்டு இருக்காரு. எஸ் அப்துல் சமாத். எஸ், எல்எஸ்சிக்கு இந்த சீசன் நல்லா ஆடினாரு. போய் ஐபிஎல் பாருங்க நீங்க வந்து சொல்லலாம். ஆமா, டீசெண்டா பினிஷ் பண்ணி கொடுத்தாரு, இல்லைன்னா சொல்லல. ஆனா இருந்தாலும் அவ்வளவு வருஷம் வந்து நம்பிக்கை ஒரு ஹைதராபாத் 4 வருஷம். ஆமா, ரொம்ப வருஷம் நம்பி அவர் வந்து ஏமாந்து போய் ஒரு பிளேயர்னா அப்துல் சமாத். எதுக்கு இவ்வளவு வெளிப்படையா ரொம்ப ஓவரா பேசுறீங்கலாம் நினைக்காதீங்க. இவங்க இந்த 2 பிளேயர்ஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணா எங்களுக்குமே சந்தோஷம் தான். இப்ப ஷாருக் கான் எல்லாம் நான் பேசுறேன்னா அவன் கொந்தளிச்சிருப்பான். ஆனா இப்ப சொல்றோம் அப்படின்னா வந்து நாங்க ஒரு எதிர்பார்த்திருப்போம் அந்த பிளேயர்ஸ் ஒரு கேலிபர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு இது கொடுக்குறாங்க. ஆனா அதுக்கு ஜஸ்டிஸ் பண்ண மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதனால சொல்லணும்னு நினைச்சோம்.
ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ். இது பார்ட் 2 வேணும்னா நாங்க கொஞ்சம் பிளேயர்ஸ் எல்லாம் டீப் டவுன் பார்க்கணும், பார்த்து போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் போடலாம். நீங்க வந்து வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ், இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் நாங்க வந்து பேசிட்டே இருக்கோம். வீக்லி பீடியா வந்து வீக்லி போடுறோம், டியூஸ்டே அன்னைக்கு போடுறோம். அதெல்லாம் பார்க்கணும், அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கிரிக்கோ டைம் மட்டும் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டு விட்டுருங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.